ஹாய் கைஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம சேனலோட ஃபர்ஸ்ட் வீடியோக்கு சூப்பர் சப்போர்ட் குடுத்த உங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த வாட்டி நம்ம ஒரு புது ப்ராடக்ட்டோட வந்திருக்கோம். அதுதான் இந்த யூனி மைக்கோட 120. இது 120 இல்ல 420 குறித்து கூடிய சீக்கிரத்துல பார்த்துடலாம். வாங்க வீடியோக்குள்ள. பாக்ஸ் ஓப்பன் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 2 மைக் குடுத்துருக்காங்க. அது பக்கத்துல பார்த்தீங்கன்னா, ஒரு ரிசீவர் இருக்கு. இந்த மைக்கோட வாய்ஸ ரெக்கார்ட் பண்ணி ஃபோன்ல டைரக்ட்டா சென்ட் பண்றதுக்கு. இத பார்த்தீங்கன்னா, இந்த 2 மைக்க அட் அ டைம்ல சார்ஜ் பண்ணதுக்கான 2 டைப் சி போர்ட் இருக்கக்கூடிய சார்ஜிங் கேபிள் குடுத்துருக்காங்க. இத பார்த்தீங்கன்னா, இந்த மைக்ல வந்து ஒரு அட்டாச் பண்ணிக்கலாம். நம்ம ஷர்ட்ஸ்லலாம் கூட இத வந்து கிளிப் பண்ணிக்க முடியும். அதுக்காக 2 கிளிப்ஸ் குடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இந்த ஃபோன்ல அதாவது இந்த மைக்ல வந்து ஓடிஜி குடுத்துருக்காங்க. இப்ப இன்கேஸ் ஓல்டு ஐஃபோன்லாம் வச்சீங்கன்னா, லைட்னிங் போர்ட் இருக்கும் இல்லையா? அதுக்கான ஓடிஜி இங்க குடுத்துருக்காங்க. ஓகே. பட் இது நமக்கு தேவைப்படாது. ஏன்னா நம்மகிட்ட ஐஃபோன் கிடையாது. ஓகே. கீழ பார்த்தீங்கன்னா, அதுக்கு யூசர் மேனுவல் குடுத்துருக்காங்க. அது சைடுல பார்த்தீங்கன்னா, தேங்க் யூ நோட்ஸ் குடுத்துருக்காங்க. இது எல்லாத்தையும் கேரி பண்றதுக்காக ஒரு கேரி பேக் குடுத்துருக்காங்க. ஓகே. ஓகே கைஸ், இத நான் 2 நாள் யூஸ் பண்ணிட்டு வரேன். அதுவரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் இன்ஃபர்மேஷன் டெக். 2 days later. கைஸ், இந்த மைக்க நான் 2 நாள் யூஸ் பண்ணியிருக்கேன். வாங்க இத ரிவ்யூக்கு போலாம். புள்ளையார் சுழி போட்டு ஆரம்பிக்கிற மாதிரி டிசைன் வந்து போவோம். டிசைன் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு பெருசா இல்ல. ஆக்சுவலி ஒரு நார்மல் டிசைன் தான். நீங்க ரிசீவர் எடுத்து பார்த்தாலுமே ஒரு நல்ல பிளாஸ்டிக் குவாலிட்டியோட நார்மல் டிசைன் தான் குடுத்துருக்காங்க. மேல பார்த்தீங்கன்னா ஒரு டைப் சி போர்ட் இருக்கும். கீழயும் பார்த்தீங்கன்னா ஒரு டைப் சி போர்ட் குடுத்துருக்கானுங்க. என்னன்னு தெரியல. வாங்க அது நெக்ஸ்ட்டா சொல்றேன். இது பார்த்தீங்கன்னா மைக்கோட பின்பக்கம் தான உங்களுக்கு பட்டன், அதாவது பவர் பட்டன் கிடைக்கும். அதே மாதிரி மைக்கோட மேல பார்த்தீங்கன்னா, ஹூக் மாரி இருக்கு பார்த்தீங்களா? அது என்னன்னா, நம்ம அந்த கிளிப்ஸ் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்கன்னா, அந்த கிளிப்ஸ் அட்டாச் பண்ணிக்கலாம். மேல வந்து நம்ம மைக்கோட எண்ட் வந்து ஸ்பாஞ்ச் வச்சு கவர் பண்ணியிருக்காங்க. சூப்பரு. இது வந்து நாய்ஸ் வந்து சூப்பரா ரிடக்ஷன் பண்ணிடும். இது பார்த்தீங்கன்னா, முன்னாடி வந்து யூனிஜென்னு மென்ஷன் பண்ணிட்டு, மேல ஒரு எல்இடி குடுத்துருக்காங்க. இந்த எல்இடி வந்து கரண்ட் இல்லாத டைம்ல செம்ம யூஸ்ஃபுல்லா இருக்குது. ஏன்னா, அந்த பிரைட்டா இருக்கு. இந்த மைக்குக்கு இன்னொரு பேர் இருக்கு. அதுதான் காலர் மைக். காலர் மைக்னா, கம்பேக்டபிள் கிளிப் ஆன் மைக்ஸ் தான் காலர் மைக் சொல்லுவோம். இது எங்க யூஸ் ஆகுதுன்னா, நம்ம கம்பேக்டபிளா இருக்கும். அது மட்டும் இல்லாம இது எங்க வேணா எடுத்துட்டு போய் ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். சரி வாங்க இந்த மைக் எப்படி யூஸ் பண்ணது பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி உங்க ஃபோன ஒண்ணு எடுத்துக்கணும். அது பக்கத்துல நம்ம மைக்கோட ரிசீவர் எடுத்து சார்ஜிங் போர்ட்டில் கனெக்ட் பண்ணவும். கனெக்ட் மீன்ஸ் பிளக் பண்ணவும். பிளக் பண்ணி விட்டீர்கள் என்றால், ரிசீவரில் பச்சை கலர்ல லைட் எரியும். ஆனா இப்ப லைட் போட்டுருக்குன்னு தெரியல. சரி இத கொஞ்சம் ஓரமா வச்சிடலாம். ம். ஓகே. அது ஆஃப் ஆயிடுச்சு. ஓகே ஜஸ்ட் ஆஃப் ஆயிடுச்சு. இப்போ அதுக்கு முன்னாடி நம்ம மைக் ஆன் பண்ணியிருந்தோம். மைக் ஆன் பண்ணாம பேசிட்டு இருந்தீங்கன்னா, நீங்க என்ன பேசினாலும் ரெக்கார்ட் ஆயிருக்காது. ஃபர்ஸ்ட்ல இருந்து மறுபடியும் எடுக்கிற மாரி இருக்கும். மைக் ஆன் பண்ணி கிரீன் கலர்ல வந்து லைட் எரிஞ்சிருச்சுன்னா, கனெக்ட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஓகே கைஸ். இப்போ உங்க ஃபோன்ல இந்த மைக்க கனெக்ட் பண்ணதுக்கு அப்புறமா, உங்க ஃபோன்ல இருக்கக்கூடிய கேமரா ஆப் இல்லாட்டி ரெக்கார்டர ஓப்பன் பண்ணிக்கோங்க. எங்க ஃபோன்ல இருக்கக்கூடிய இந்த டிஃபால்ட் ரெக்கார்டர் ஆப்ப ஓப்பன் பண்ணியாச்சா? இப்போ ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறமா, சில ஃபோன்ல வந்து மைக் ஆட்டோமேட்டிக்கா டிடெக்ட் ஆயி எனபிள் ஆயிரும். இல்லாட்டி சில ஃபோன்ல வந்து நம்மளா எனபிள் பண்ண மாரி இருக்கும். இப்ப பாருங்க, எங்க ஃபோன்லயும் நானா தான் எனபிள் பண்ணி வச்சிருக்கேன். நான் ஃபர்ஸ்ட் சாம்பிள் ட்ரை பண்ணும்போது நான் இத எனபிள் பண்ணி வச்சது அப்படியே இருக்கு. சரி ஓகே. இப்ப நம்ம இந்த வாய்ஸ ரெக்கார்ட் பண்ணி பார்க்கலாம். ஓகே. இந்த மைக்கோட ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்குதுன்னு பாருங்க. ஹாய் கைஸ், வெல்கம் டு மை சேனல். ஐ அம் இன்ஃபர்மேஷன் டெக். ஓகே வாங்க இந்த மைக்ல இருக்கக்கூடிய அட்வான்ஸ் ஃபீச்சர்ஸ்லாம் பார்த்துடலாம். சரி இந்த மைக்ல இருக்க ஃபீச்சர்ஸ்லாம் வாங்க பார்க்கலாம். இந்த மைக்கோட பவர் பட்டன பிரஸ் பண்ணோம்னா, அதுக்கு சாட்சியா இத வந்து இது 2 பிளிங்க் ஆயி எரியும். மைக் மியூட் ஆயிடுச்சுன்னா. ரைட். அதே மாரி மைக்க 2 தடவ பிரஸ் பண்ணும்போது, மைக் எக்கோ மோடுக்கு போயிடும். இப்ப நான் பேசுறது எல்லாமே உங்களுக்கு எக்கோ மோட்ல கேட்கும். இப்போ ஏதோ பெரிய ஹார்ன்ல இருந்து பேசுன மாதிரி. இப்ப வாங்க நெக்ஸ்ட் ஃபீச்சர் பார்க்கலாம். இப்ப பார்த்தீங்கன்னா, நம்ம ரிசீவர்ல எக்ஸ்ட்ராவா ஒரு டைப் சி போர்ட் இருந்தது. நான் வீடியோவ ஸ்டார்ட்டிங்லயே சொல்லியிருப்பேன். அது என்ன யூஸ்ன்னு இப்ப பார்க்கலாம். இன்கேஸ் உங்க ஃபோன்ல ரொம்ப சார்ஜ் டவுனா இருக்கு. இருந்தாலுமே நான் ரெக்கார்ட் பண்ணணும்னு நெனச்சீங்கன்னா, இப்போ உங்களோட டைப் சி சார்ஜிங் போர்ட் இருக்கு சார்ஜிங் கேபிள் இருக்கும் பார்த்தீங்களா? அந்த கேபிள வந்து இந்த ரிசீவர்ல பிளக் பண்ணிட்டு, உங்க ஃபோன்ல பிளக் பண்ணிட்டீங்கன்னா, உங்க ஃபோன் சார்ஜ் ஆக ஆரம்பிச்சிடும். பார்த்தீங்களா? சார்ஜ் ஆகுது உங்க ஃபோனு. இந்த மாரி நீங்களும் சார்ஜ் போட்டீங்கன்னா ரெக்கார்ட் பண்ண முடியும். சரி வாங்க இந்த மைக்கோட அட்வான்டேஜ் என்னன்னு பார்க்கலாம். இந்த மைக்குக்கு பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு ஆப் கண்ட்ரோலுமே கிடையாது. இந்த மைக்க நீங்க 30 மீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருந்து கூட யூஸ் பண்ணிக்க முடியும். இதுல லேட்டன்சி கம்மியா தான் இருக்கு.
ஸோ உங்கள் ஆடியோ நீங்கள் வீடியோ எடுக்கும்போது கூட இந்த மைக்கை யூஸ் பண்ணிக்கலாம். இது மட்டுமே இல்லாமல் இந்த மைக்கில் வந்து ஆடியோ சென்சிட்டிவ் அதிகமாக இருக்குது. உங்கள் வாய்ஸை மட்டும் கரெக்டாக ஃபில்டர் பண்ணி எடுத்துருது. அதுவும் இது காம்பேக்டான டிசைனில் இருக்கிறதுனால எங்கே வேணால் எடுத்துகிட்டு போகலாம். பட் இதில் ஒரு பிரச்சனை இருக்குது. ஆமாங்க கைஸ், இதில் ஒரு பிரச்சனை இருக்குது. இது என்னென்னா, இது எல்லா ஃபோனுக்கும் இதே கனெக்ட் ஆகாது. இதோட கனெக்டிவிட்டி பார்த்தீங்கன்னா, சாம்சங் மாதிரியான ஃபோன்களுக்கு வந்து ஈஸியாகவே ஆட்டோமேட்டிக்காக டிடெக்ட் ஆகி கனெக்ட் ஆகிடுது. இப்போ சில பல ஃபோன் பார்த்தீங்கன்னா, நம்மளே எனேபிள் பண்ணுற மாதிரி இருக்கும். அதை நம்ம ஓடிஜி ஒன்று இருக்கும், அதை நம்ம எனேபிள் பண்ண முடியும். அது என்னென்ன ஃபோன்ஸ்னா, விவோ, ஐக்யூ, ரியல்மி, ஓப்போ இந்த மாதிரியான ஃபோன்லாம் ஓடிஜி மோட் எனேபிள் பண்ணால் தான் மைக் ஒன்று டிடெக்ட் ஆகிருக்கிறதே அதுக்கு தெரியும். இல்லாட்டி அதை ஆன் பண்ண முடியாது. இதுலேயும் இன்னும் சில பல ஃபோன் இருக்குது. பார்த்தீங்கன்னா மெயினாக போக்கோ. அதான் நான் யூஸ் பண்ணிட்டு இருக்க ஃபோனு. நான் யூஸ் பண்ணிட்டு இருக்க ஃபோனில் பார்த்தீங்கன்னா, கேமரா ஆப்பில் இந்த மைக்கு டிடெக்டே ஆகலை. ரெக்கார்டரில் டிடெக்ட் ஆகுது. இதுக்கு இவனுங்களே ஒரு சொல்யூஷன் கொடுத்துருக்காங்க. அது என்னன்னா, வேற ஏதாவது தேர்ட் பார்ட்டி கேமரா ஆப் யூஸ் பண்ணுங்க. அதில் வேலை செய்யும்னாங்க. நானும் யூஸ் பண்ணி பார்த்தா அதில் வேலை செய்யுது. இதில் நான் இன்னும் நல்லதா ஃபீல் பண்ணது என்னன்னா, ஒரு பொருள் ப்ராப்ளமா இருக்கு. அந்த பொருளுக்கு சொல்யூஷனும் அவங்க கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? அதுதான் நான் பெஸ்ட்டு சொல்லுவேன். ஸோ இந்த மைக்கு நீங்கள் வாங்குறதா இருந்தீங்கன்னா, உங்கள் ஃபோனோட சப்போர்ட் பண்ணுமா பார்த்துட்டு வாங்குங்க. இல்லாட்டி நஷ்டம் நம்மளுக்கு தான். ஆன்லைன்ல இது மாதிரி நிறைய மைக்ஸ் இருக்கு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, இந்த மைக்கோட விலை பார்த்தீங்கன்னா, 1400 சம்திங் கிட்ட 400 கிட்ட இந்த மாதிரி சம்திங் இருந்தது. சரி உங்களுக்கே தெரியுது. இந்த மைக் பார்த்தீங்கன்னா, ரூ. 1400 கிட்டே போகுது. பிரைஸ் ஏறவும் செய்யுது, இறங்கவும் செய்யுது. இத பார்த்தீங்கன்னா, நிறைய விதமான மைக்ஸுமே இருக்கு. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு வாங்க. முடிஞ்ச அளவுக்கு தெரிஞ்ச பிராண்ட்ல போய் இன்வெஸ்ட் பண்றது பெட்டர். ஓகே கைஸ், நம்ம வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு. இந்த மைக் ஃபர்ஸ்ட்டு நமக்கு தேவையான்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு நீங்க ஸ்டார்ட் அப் யூடியூபரா இருந்தா இந்த மைக் உங்களுக்கு அவசியம் இல்ல. ஏன்னா ஃபர்ஸ்ட்டு உங்க சேனல க்ரோ பண்ணுங்க. அதுக்கப்புறம் இத யோசிக்கலாம். அப்ப எதுக்கு நீ வாங்குனன்னு கேட்டீங்கன்னா, நான் ஒரு ரிவ்யூவர்னால இந்த மைக்லாம் எப்படி இருக்கு பார்க்கறதுக்காக தாங்க வாங்குனேன். அதனால தான் இது இனிமேல் ஆன்லைன்ல ஏதாவது வாங்குனீங்கன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லா வாங்க. இல்லாட்டி எவன் வேணா நமக்கு நாமத்த போட்டு போயிருவான். ஸோ நீங்க ஆன்லைன்ல எது வாங்கினாலுமே 10 டேஸ் ரிட்டர்னபிள் ப்ளஸ் கஸ்டமர் ரிவ்யூஸை பார்த்து வாங்குங்க. இன்கேஸ் உங்களுக்கு அது தெரியலன்னா, நீங்க வாங்க போற ப்ராடக்ட்டை ஃபர்ஸ்ட்டு உங்களுக்கு யூடியூப்ல போட்டுருப்பாங்க பார்த்தீங்களா, ஒரு ரிவ்யூவர். அவரை ரெஃபர் பண்ணிட்டு நீங்க வாங்கலாமா வேணாமான்னு டிசைட் பண்ணிக்கோங்க. ஓகே गाइस, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இதை ஷேர் பண்ணுங்க. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கலாம். பை.